வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 9/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 8/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5/8/2. இந்த 5/8/2க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5/8/2க்கு பார்த்திங்கன்னா இதில் 5/2 பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 5/2 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் பாருங்கள் சேர்த்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். 8ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக 5ஆம் நம்பர் சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். அதில் வந்து நம்மளுக்கு 1 மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி பார்த்திங்கன்னா 7/5/0. இந்த 7/5/0க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா 7/0 ட்ரிக்கில் கிடைக்கல. ஆல் போர்டு மெயினாக வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர்டு மட்டும்தான் வெற்றி கிடச்சிருக்கு. மற்ற எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா 2/8/8. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 2/8/8க்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பர் சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு 2 போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் இது வந்து 2/8 பார்த்திங்கன்னா ஏபியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு, பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோன்பா. 8ஆம் நம்பர் சூப்பராகவே ஆல் போர்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 போர்டில் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 8 மணியை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கும் 8 மணிக்கும் சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பர் நம்மளுக்கு வரல, மிஸ் ஆகிடுச்சு. 1 மணிக்கும் பார்த்திங்கன்னா 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான வெற்றி. 6 மணிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் இது பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மெயின் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா கெஸிங் குரூப்புக்கு பார்த்திங்கன்னா 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு 1 மணி 6 மணி 8 மணி கேரளா அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அது வந்து ஃப்ரீ தான். அந்த சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்கேஎல் ரெண்டுக்குமே சேர்த்து மிஷின் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனல் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும்பா. 9/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5/9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4/1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3/7. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-4-5-3-5-7 4-3-4-7-1-3. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-4-3 5-4-7 5-1-3 5-1-7 9-4-3 9-1-7. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-4 3-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-0. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-3-5-7 5-4 3-4-3-0 7-4. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-3-4 5-3-0 5-7-4 5-7-0 8-3-4 8-7-0. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-5 7-5லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4-6 4-7 8-6 8-7 6-5 7-5. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-6-2 4-6-5 4-7-2 4-7-5 8-6-2 8-7-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-8 2-8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்போ. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க.
நம்ம கெஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. எல்லா கெஸிங்லேயுமே மெயினாக நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். டபுள்ஸில் எதுவும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணலை. ஏன்னா டபுள்ஸில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால டபுள்ஸில் எதுவும் நான் கொடுக்கல. உங்களுக்கு டபுள்ஸில் ஏதாச்சும் தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எதுலையாச்சும் உங்களுக்கு டபுள்ஸில் ட்ரை பண்ணுன்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை ட்ரை பண்ணிக்கோங்கன்பா. சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய்.